சிக்கன் லெக் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சிக்கன் லெக் யூஸ் பண்ணி மான்ஸ்டர் சிக்கன் எப்படி செய்ய வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க. வேற லெவல்ல இருக்கு. பார்க்கணும் மான்ஸ்டர் சிக்கன் எப்படி செய்யணும் பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க 2 கிலோ சிக்கன் லெக் எடுத்திருக்கோம். நீங்க 1 கிலோ செய்யும் போது போடுற மசாலா பொருட்களை பாதியா போட்டுக்கங்க. இந்த ரெசிபிக்கு சிக்கன் நல்லா வேக வச்சு லெக்ல உள்ள எலும்பு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 கிலோ சிக்கன் லெக்க போட்டு தேவையான தண்ணி ஊத்தி இதுக்கு மேல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்ப எடுத்துடலாம். அதே தண்ணியில 1 கிலோ வெட்டி வச்ச உருளைக்கிழங்க போட்டு அதையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிக்கன் நம்ம எந்த அளவுக்கு வேக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃபைனலா ரெடி பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சிக்கன் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி நமக்கு பயன்படாது. அதை கீழே ஊத்திடுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை ஒவ்வொன்றா ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. முதல்ல 200 கிராம் சீஸை இந்த மாதிரி துருவல் மிஷின்ல துருவி வச்சுக்கோங்க. அடுத்து வேக வச்ச சிக்கன் லெக்ல எலும்பு தனியா சிக்கன் தனியா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். எலும்பை கீழே போட்டுறாதீங்க. அப்புறம் 200 கிராம் மைதா மாவை ஒரு தட்டுல போட்டுக்கலாம். அடுத்து 200 கிராம் கார்ன்ஃபிளெக்ஸை இந்த மாதிரி நொறு நொறுன்னு எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியா 4 முட்டையை உடைச்சு ஊத்தி தேவையான உப்பு போட்டு கலக்கி வச்சுக்கலாம். இந்த மான்ஸ்டர் சிக்கன் சீஸ்லாம் போட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பெரியவங்க இருந்து சின்ன பிள்ளை வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க தோல் நீக்கி நசுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கு மேல வேக வச்சு பிச்சு போட்ட சிக்கன். இப்ப மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், பட்டை கிராம் ஏலக்காய் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் துருவி வச்ச சீஸ், கடைசியா தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப லெக் எலும்பு எடுத்து அப்புறம் மசாலாவை எடுத்து இந்த மாதிரி சுத்திக்கலாம். நல்லா பெரிய லெக் மாதிரி செஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி எல்லா லெக்கையும் ரெடி பண்ணிக்கங்க. இப்போ இந்த சிக்கனை மைதா மாவுல பரட்டி, முட்டையில முக்கி, கார்ன்ஃபிளெக்ஸ்ல பரட்டி கடைசியா எண்ணெயில போட்டு சும்மா சுட சுட பொரிச்சு சாப்பிட்டோம்னா அடடா சுவையான மான்ஸ்டர் சிக்கன் ரெடி. கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 1 லிட்டர். இப்ப சிக்கனை எடுத்து மைதா மாவுல பரட்டி, முட்டையில முக்கி, கார்ன்ஃபிளெக்ஸ்ல பரட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் நார்மலான ஹீட் ஆனதும் இந்த சிக்கனை போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாகணும். லோ ஃப்ளேம்லயே பொரிங்க. இந்த மாதிரி ஆகணும். இப்ப எடுத்துடலாம். அவ்வளவுதான். சுவையான மான்ஸ்டர் சிக்கன் ரெடி. மான்ஸ்டர் சிக்கன் ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா இந்த புது மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.